தமிழ்நாட்டையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்பட உள்ளன. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக மாணவி அளித்த புகார் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த 37 வயதான ஞானசேகரன் என்பவரை காவலர்கள் கைது செய்தனர். இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பெண் IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்தது. இதையடுத்து கடந்த ஜனவரி 5ஆம் தேதி ஞானசேகரன் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு பிப்ரவரி 24ஆம் தேதி சென்னை சைதாப்பேட்டை 9வது நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஞானசேகரனுக்கு எதிராக 100 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. பின்னர் இந்த வழக்கின் விசாரணை சென்னை மகளிர் நீதிமன்றத்திற்கு மார்ச் 7ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டது. தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தவறானவை எனவும் வழக்கிலிருந்து விடுவிக்க கோரியும் ஞானசேகரன் தாக்கல் செய்த மனுவை ஏப்ரல் 8ஆம் தேதி மகளிர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அன்றைய தினமே குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. அதில் 12 பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. ஏப்ரல் 23ஆம் தேதி சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் சாட்சி விசாரணை தொடங்கி தினம்தோறும் சாட்சி விசாரணை நடத்தப்பட்டது. வழக்கில் காவல்துறை தரப்பில் 29 சாட்சியங்கள் நேரில் ஆஜராகி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தனர். குற்றச்சாட்டை நிரூபிக்கும் வகையில் காவல்துறை தரப்பில் சுமார் 75 சான்று ஆவணங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. மே 20ஆம் தேதி வழக்கின் அனைத்து சாட்சி விசாரணை மற்றும் குறுக்கு விசாரணைகளும் நிறைவடைந்த பின்னர் இரு தரப்பினரும் இறுதி வாதங்களை முன்வைத்தனர். இருதரப்பு இறுதி வாதங்களின் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் மே 28ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று சென்னை மகளிர் நீதிமன்றம் அறிவித்திருந்தது. அதன்படி ஞானசேகரன் மீதான 11 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்ட நிலையில் அவர் குற்றவாளி என்று நீதிபதி ராஜலட்சுமி தண்டனை விவரங்கள் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளியான ஞானசேகரனுக்கு தண்டனை விவரங்கள் இன்று வெளியாக உள்ளன.